11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் உள்ள சிந்து சமவெளி நாகரிகம் அது பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ பாருங்கள். தற்போதைய பாகிஸ்தானில் பண்டைய சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள தமிழ்நாட்டு இடப்பெயர்கள். இப்போ பாகிஸ்தானில் இந்த மாதிரி பெயர்லாம் இருக்குது: மயிலம், மானூர், நாகல், கொர்க்கை, தொண்டி, ஆரணி, கண்டிகை. இந்த பெயர்லாம் இப்போ பாகிஸ்தானில் இடம்பெற்றிருக்கு. தற்போதைய ஆப்கானிஸ்தானில் உள்ள தமிழ்நாட்டின் பெயர்கள்: ஆரூர், படூர், இஞ்சூர், குண்டா, நாகல், தானூர், செஞ்சி. இதெல்லாம் ஆப்கானிஸ்தானில் தற்போதும் இருக்குது. பிராயூயி எனும் திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வரும் பகுதி பலுசிஸ்தான். பலுசிஸ்தான். தொடக்க கால கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு உள்ள பல இடப்பெயர்கள் காணப்படும் இடங்கள் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான். சிந்து சமவெளி பகுதியில் வாழ்ந்தவர்கள்: திராவிடர்கள், மத்திய தரைக்கடலை இனத்தவர்கள், ஆல்பைன், மங்கோலியர், முந்தைய ஆஸ்ட்ரோயிடுகள். திராவிடர், மத்திய தரைக்கடல் இனத்தினர், ஆல்பைன், மங்கோலியர், முந்தைய ஆஸ்ட்ரோலாய்டுகள். சிந்துவெளி நாகரிகத்தை தோற்றுவித்தவர் திராவிடர்கள் என கூறினர் சர் ஜான் மாஸ்டர், ஆர்.டி. பானர்ஜி. சிந்துவெளி நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் திராவிடர்கள் தான் என்று கூறியவர் சர் ஜான் மார்ஷல் மற்றும் ஆர்.டி. பானர்ஜி. சிந்துவெளி மக்கள் பேசிய மொழி தமிழ் மொழியே என கூறியவர் சர் ஜான் மார்ஷல் அண்ட் ஆர்.டி. பானர்ஜி. இது முக்கியமான கொஸ்டின். சிந்து சமவெளி மக்கள் பேசிய மொழி தமிழ் மொழியே என்று கூறியவர் சர் ஜான் மார்ஷல் மற்றும் ஆர்.டி. பானர்ஜி. பண்டைய காலத்தில் தமிழகத்துக்கு வந்த யவனர், கிரேக்கர்கள் தான் யவனர் சொன்னாங்க. தமிழகத்தை எவ்வாறு அழைத்தனர்? திருமிளகே. பண்டைய காலத்தில் தமிழகத்துக்கு வந்த யவனர்கள் தமிழ்நாட்டை எவ்வாறு அழைத்தனர்? திருமிளகே. தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் திராவிட மன்னர்கள் என அழைத்தவர்கள் நந்திவர்ம பல்லவன். தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என அழைத்தவர் நந்திவர்ம பல்லவன். கங்காதேவி எழுதிய நூல் மதுரா விஜயம். இது முக்கியமான கொஸ்டின். கங்காதேவி எழுதிய நூல் மதுரா விஜயம்.